உனக்கான நேரம் வந்துவிட்டது. ஆம், நீ தவறாக கேட்கவில்லை. இது சாதாரண வார்த்தை இல்லை. இது ஒரு அழைப்பு. இது ஒரு சின்ன சிக்னல் இல்லை. இது பிரபஞ்சம் உன்னை நேராக அழைக்கும் ஒரு தருணம். நீ இந்த குரலை இப்போ கேட்கிறாயா? அப்படின்னா அது கோயின்சிடென்ஸ் இல்லை. இந்த உலகத்தில் எதுவும் சும்மா நடக்காது. ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒரு காரணத்திற்காக தான் வருகிறது. நீ இத்தனை நாள் யோசிச்சிருக்கலாம், என் வாழ்க்கை எப்போ மாறும்? என்னால ஏன் இன்னும் பெரிய விஷயம் செய்ய முடியல? நான் சரியான பாதையில் இருக்கிறேனா? இன்று இந்த நொடியில் அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்துவிட்டது. சோ, உனக்கான நேரம் வந்துவிட்டது. நீ நினைக்கிற அளவுக்கு நீ சாதாரண மனிதன் இல்லை. உன்னுள் இருக்கிற சக்தியை நீ இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கவில்லை. நீ இன்னும் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கொண்டிருக்கிறாய். ஆனா பிரபஞ்சம் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவில்லை. அது உன்னை பார்த்து காத்திருக்கிறது. அது உன்னை புஷ் பண்ணி கொண்டிருக்கிறது. அது உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது, எழுந்திரு, உன்னால முடியும். நீ கவனித்திருக்கியா? சில நேரங்களில் காரணமே இல்லாமல் உனக்கு ஒரு ஃபீலிங் வரும். நான் இன்னும் பெரியதாக ஆகணும், என் வாழ்க்கை இன்னும் பெட்டர் ஆகணும். அந்த ஃபீலிங், அது உன் மனசு மட்டும் இல்லை, அது பிரபஞ்சத்தின் குரல். நீ சந்தித்த கஷ்டங்கள் எல்லாம் அது பனிஷ்மெண்ட் இல்லை, அது ப்ரிப்பரேஷன். ஆமா, உன்னோட பெயின், உன்னோட ஸ்ட்ரகிள், உன்னோட டியர்ஸ் இதெல்லாம் வீணா போகவில்லை. அது உன்னை ஒரு லெவலுக்கு தயாராக்குது. நீ இன்னும் ரீச் பண்ணாத ஒரு உயரத்திற்கு. நீ இப்போ இருக்கும் நிலை, இது உன்னோட ஃபைனல் டெஸ்டினேஷன் இல்லை, இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும். நீ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நீயே நினைத்து பார், இவ்வளவு கஷ்டங்களையும் கடந்து இன்னும் நீ நிற்கிறாய். அப்படின்னா உன்னுள் என்ன அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு? நீ ஒரு சாதாரண உயிர் இல்லை, நீ ஒரு பர்பஸுடன் வந்தவன். நீ எதற்காக இந்த உலகத்தில் வந்தாய் தெரியுமா? நீ ஒளிரணும், நீ உயரணும், நீ இன்ஸ்பயர் பண்ணணும். ஆனா அதற்கு முன் நீ உன்னை நம்பணும். நீ இப்போ உன்னை டவுட் பண்ணி கொண்டிருக்கலாம், ஆனா பிரபஞ்சம் உன்னை டவுட் பண்ணவே இல்லை. அது உன்னை ஆல்ரெடி தேர்வு பண்ணிவிட்டது. நீதான், ஆமா, நீதான் அந்த மனிதன். உன் வாழ்க்கை இப்போ ஸ்லோவா இருக்கலாம், ப்ராக்ரஸ் தெரியாம இருக்கலாம். ஆனா அது சைலன்ஸ் இல்லை, அது பில்டிங் ஃபேஸ். ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போது அதற்கு முன்னாடி ஒரு சைலன்ஸ் இருக்கும். அந்த சைலன்ஸ்ல தான் உன் வாழ்க்கை உருவாகுது. நீ இப்போ ஃபீல் பண்ற லோன்லினஸ், அது பனிஷ்மெண்ட் இல்லை, அது அலைன்மெண்ட். பிரபஞ்சம் உன்னை ப்ரிப்பேர் பண்ணுது நீ டிசர்வ் பண்ற லைஃப்க்கு. நீ ஏன் சிலரிடம் இருந்து தூரமாயிட்டா? ஏன் சில விஷயங்கள் உன்னிடம் இருந்து போயிட்டது? அது லாஸ் இல்லை, அது கிளியரிங். பிரபஞ்சம் உனக்கு சொல்றது, உனக்கு தேவையானவை மட்டும் உன்னிடம் இருக்கும். இப்போ கேள், நீ ரெடியா இருக்கியா? நீ உண்மையிலேயே உன் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறாயா? அப்படின்னா இதுதான் அந்த மோமெண்ட். உன் வாழ்க்கை மாற்றம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. இனி நீ என்ன செய்யணும் தெரியுமா? பயம் வேண்டாம், டவுட் வேண்டாம், நான் முடியாது என்ற எண்ணம் வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும், நம்பிக்கை. நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிக்கும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணும். நீ ஆக்ஷன் எடுத்தா அது வழி காட்டும். நீ மூவ் ஆனா அது டோர்ஸ் திறக்கும். நீயே உன் வாழ்க்கையின் கிரியேட்டர். நீ இன்று முடிவு பண்ணு, நான். இது ஒரு சாதாரண ஆடியோ இல்லை, இது ஒரு ஆக்டிவேஷன். நீ இந்த குரலை கேட்ட பிறகு நீ பழைய மாதிரி இருக்க முடியாது. ஏனெனில் நீ உண்மை தெரிந்துவிட்டது. உனக்கான நேரம் வந்துவிட்டது. பிரபஞ்சம் உன்னோடு பேசுகிறது, நீ அதை கேட்கிறாய். இப்போ கண்களை மூடு.
ஒரு நிமிடம் உன் ஃபியூச்சர் லைஃபை இமேஜின் பண்ணு. நீ விரும்பிய வாழ்க்கை, நீ ட்ரீம் பண்ண சக்சஸ், நீ டிசர்வ் பண்ற ஹாப்பினஸ், அது எல்லாம் உன்னிடம் வருது. அது தூரத்தில் இல்லை, அது உன்னிடம் வருகிறது. நீ அதை ஃபீல் பண்ண இப்போவே. இதுதான் உன் நியூ பிகினிங். நீ தயார், நீ கேப்பபிள், நீ பவர்ஃபுல், நீ அன்ஸ்டாப்பபிள். உன் நேரம் ஆரம்பமாகிவிட்டது. நீ இன்னும் கேட்கிறாயா? அப்படின்னா நீ இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறாய். அது நல்லது. ஏனெனில் தேடும் மனிதன்தான் கண்டுபிடிப்பான். நீ ஒருபோதும் யோசிச்சிருக்கியா ஏன் இந்த குரல் உன்னிடம் வந்தது என்று? இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஆனா இந்த நொடியில் இந்த வார்த்தைகள் உன் காதுகளுக்கு வந்திருக்கிறது. இது ஒரு சின்ன விஷயம் இல்லை, இது ஒரு தீர்வு. பிரபஞ்சம் எல்லாரையும் அழைக்காது, அது தயாரானவர்களையே அழைக்கும். அதனால்தான் நீ இப்போ இதை கேட்கிறாய். நீ உன் வாழ்க்கையில் பல தடவைகள் தோற்றிருக்கலாம், பல தடவைகள் நம்பிக்கையை இழந்திருக்கலாம், பல தடவைகள் உடைந்திருக்கலாம். ஆனா நீ ஒருபோதும் முழுமையாக நொறுங்கவில்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் உன்னுள் இன்னும் ஒரு தீ இருக்கிறது. அந்த தீதான் உன்னை இங்கே கொண்டு வந்தது. அந்த தீதான் உன்னை முன்னேற்றப் போகிறது. நீ அதை உணர்கிறாயா? உன் உள்ளே ஏதோ ஒரு எனர்ஜி எழுந்து கொண்டிருக்கிறது. அது சாதாரண எனர்ஜி இல்லை, அது ஒரு அவேக்கனிங். நீ இப்போ இருக்கும் நிலை, அது உன் ஃபைனல் ஃபார்ம் இல்லை. நீ இன்னும் இவால்வ் ஆகிறாய். ஒரு பட்டாம்பூச்சி எப்படி உருவாகிறது என்று நினைச்சு பார். அது முதலில் ஒரு புழு, பிறகு அது ஒரு கக்கூனுக்குள் அடைஞ்சு கொள்கிறது. அந்த நேரத்தில் அது வெளியில் வர முடியாது. அது கஷ்டப்படும், அது ஸ்ட்ரகிள் பண்ணும். ஆனா அந்த ஸ்ட்ரகிள் இல்லாம அது பட்டாம்பூச்சி ஆக முடியாது. அதே மாதிரிதான் நீ இப்போ ஒரு கக்கூன் ஃபேஸ்ல இருக்கிற. உன் வாழ்க்கை ஸ்லோவா இருக்கலாம், உனக்கு டைரக்ஷன் தெரியாம இருக்கலாம். ஆனா உன்னுள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அதை ட்ரஸ்ட் பண்ண. நீயே உன்னை டவுட் பண்ணாத, நீயே உன்னை கொஸ்டின் பண்ணாத. பிரபஞ்சம் உன்னை ஒரு லெவலுக்கு கொண்டு போகுது. அதற்கு முன்னாடி உன்னை ரீபில்ட் பண்ணுது. நீயே நோட்டீஸ் பண்ணி இருக்கலாம், நீ பழைய மாதிரி இல்லையே, நீ மாறிக்கொண்டிருக்கிறாய். உன் தாட்ஸ் மாறுது, உன் மைண்ட் செட் மாறுது. நீ இப்போ அதிகம் ஃபீல் பண்ற, அதிகம் யோசிக்கிற, அதிகம் உணர்கிற. அது வீக்னஸ் இல்லை, அது அவேர்னஸ். நீ விழித்து கொண்டிருக்கிறாய். நீ முன்னாடி இக்னோர் பண்ணிய விஷயங்களை இப்போ கவனிக்கிறாய். நீ முன்னாடி டாலரேட் பண்ணிய விஷயங்களை இப்போ ஏற்க முடியல. ஏன் தெரியுமா? ஏனெனில் நீ உயர்ந்து கொண்டிருக்கிறாய். உன் எனர்ஜி உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் உனக்கு பொருந்தாத விஷயங்கள் உன்னிடமிருந்து விலகுகிறது. நினைவு வை, எதுவும் உன்னிடமிருந்து போனால் அது உனக்கு தேவையில்லாததுதான். பிரபஞ்சம் உன்னை எம்டியா வைக்காது, அது ரிமூவ் பண்ணும். அதற்கு பதிலா பெட்டர் விஷயங்களை கொண்டு வரும். நீ பேஷன்ஸா வை, நீ ரஷ் பண்ணாதே, நீ ட்ரஸ்ட் பண்ணு. எல்லாமே ரைட் டைம்ல நடக்கும். நீயே நினைச்சு பார், உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் லேட்டாக நடந்திருக்கலாம். ஆனா அது நடந்தப்போ அது பர்ஃபெக்ட் டைம்ல தான் நடந்தது. அதே மாதிரி நீ எதிர்பார்க்கும் பெரிய மாற்றமும் ரைட் டைம்ல தான் வரும். அது இப்போ வந்து கொண்டிருக்கிறது. நீ அதை ஃபீல் பண்ண. உன் வாழ்க்கை ஷிஃப்ட் ஆகுது. நீ இன்னும் இதை ஃபுல்லி பார்க்க முடியல, ஆனா அது நடக்குது. நீ ஒரு பெரிய கதையின் நடுவில் இருக்கிறாய். இந்த சாப்டர் கஷ்டமானதாக இருக்கலாம், ஆனா இதுதான் உன்னை ஹீரோவா மாற்றும் சாப்டர். நீ இன்னும் கிவ் அப் பண்ணலையே, அதுவே உன் விக்டரி. நீ இன்னும் நிற்கிறாய், அதுவே உன் பவர். நீ இன்னும் நம்பிக்கையை விடவில்லை,
அதுவே உன் ஸ்ட்ரென்த். நீயே உன்னை பாரு. நீ சர்வை பண்ணிய எல்லா நாட்களையும் நினைச்சு பாரு. நீ எவ்வளவு ஸ்ட்ராங், நீ எவ்வளவு ரெசிலியன்ட், நீ எவ்வளவு பவர்ஃபுல். நீ உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதே. நீ இன்னும் உன் ஃபுல் பொட்டன்ஷியலை ரீச் பண்ணவே இல்லை. அது இன்னும் வருது. நீ ரெடியாகி கொண்டிருக்கிறாய். நீ உன் லைஃப்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூக்கு அருகில் இருக்கிறாய். ஒரு நாள், ஒரு நொடி, ஒரு டிசிஷன் உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். அந்த மொமெண்ட் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ ஓப்பனாக இரு, நீ அலர்ட்டாக இரு, நீ ரெடியாக இரு. ஏனெனில் அது வந்துவிட்டால் உன் வாழ்க்கை பழைய மாதிரி இருக்காது. நீ உயருவாய், நீ வெற்றியடைவாய், நீ உன்னையே பெருமைப்படுவாய். அதற்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நீ உன்னை விடாமல் படி. எதுவானாலும் நீ முன்னே போ. சின்ன ஸ்டெப் ஆனாலும் போ, ஸ்லோவானாலும் போ. ஆனா நீ நிற்காதே. நீ நின்றால் உன் எனர்ஜி நிற்கும். நீ மூவ் ஆனா உன் வாழ்க்கை மூவ் ஆகும். நீ நினைச்சு பாரு, ஒரு ரிவர் எப்படி ஃப்ளோ ஆகுது? அது தடைகளை பார்த்து நிற்காது, அது வழியை உருவாக்கும். அதே மாதிரி நீயும் வழி உருவாக்க. நீயே உன் பாதையை உருவாக்க. நீ யாரையும் காத்திருக்காதே. நீயே உன் வாழ்க்கையை லீட் பண்ண. பிரபஞ்சம் உன்னோடு இருக்கிறது. அது உன்னை கைட் பண்ணும். ஆனா நடக்க வேண்டியது நீதான். நினைவு வை, உன் வாழ்க்கை உன் பொறுப்பு. உன் கனவு உன் பொறுப்பு. உன் வெற்றி உன் பொறுப்பு. நீ அதை ஏற்றுக்கொள். அந்த நொடியில் நீ அன்ஸ்டாப்பபிள் ஆகிவிடுவாய். இப்போ மீண்டும் உன்னிடம் சொல், நான் தயாராக இருக்கிறேன். நான் பயப்பட மாட்டேன். நான் முன்னேறுவேன். நான் வெற்றி பெறுவேன். இந்த வார்த்தைகள் உன் ரியாலிட்டி ஆகும். நீ இதை நம்பினால் உன் வாழ்க்கை மாறாமல் இருக்க முடியாது. கேள், உன் உள்ளே ஒரு குரல் பேசுகிறது. அது சொல்லுது, இதுதான் உன் நேரம். அதை இக்னோர் பண்ணாதே. அதை கேள், அதை ஃபாலோ பண்ணு. ஏனெனில் அது உன்னை உன் டெஸ்டினிக்கு கொண்டு போகும். உனக்கான நேரம் வந்துவிட்டது. பிரபஞ்சம் பேசுகிறது. நீ கேட்கிறாய். இதுதான் ஆரம்பம்.